الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد وعن سعد بن أبي وقاص رضي الله عنه قال عادني رسول الله صلى الله عليه وسلم فقال اللهم اشفي سعدا اللهم اشفي سعدا اللهم اشفي سعدا رواه مسلم. இன்னித்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, நாம் தொடர்ச்சியாக நோயாளியை சந்திக்கக்கூடிய ஒழுக்கங்களை மற்றும் ஆதாபங்களை பார்த்து கொண்டு வருவோம். இதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயாளியை சந்திக்கும் பொழுது துஆக்களை நமக்கு கற்றுத்தந்தார்கள். அதே போல இங்கு இரண்டு ஹதீஸுகள், ஒன்று சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது அவர்களை சந்திக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள். அப்போ அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில், நான் என் உடலில் ஏற்பட்ட வலி குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் முறையிட்டேன். அப்போது என்னிடம், உம் உடலில் வலி உள்ள இடத்தில் உம் கையை வைத்து பிஸ்மில்லா என்று 3 முறை கூறுவது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை கூறினார்கள். இந்த ஹதீஸு முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸு உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு சம்பவம். அவர்களுக்கு உடம்பு வலி ஏற்பட்டது, அதிகமான சிரமம் இருந்ததுனால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க சென்றார்கள். அந்த நேரத்தில் அவர்கள், எனக்கு இது மாதிரி வலி இருக்கு என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி தந்த அதப் என்பது, எங்கு வலி இருக்கோ அந்த இடத்துல கையை வைத்து இந்த துவாவை சொல்லுங்க. 3 தடவை பிஸ்மில்லா 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 என்று கூறிவிட்டு இந்த துவாவை 7 தடவை அவுது பி இஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு அவுது பி இஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு. இந்த ஹதீஸ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போ 3 தடவை நமக்கு கால் வலியாக இருக்கட்டும், தலைவலியாக இருக்கட்டும், அல்லது வயிற்று வலி, எந்த ஒரு வலியாக இருக்கட்டும், உடலில் ஏற்படக்கூடிய வலிக்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த சிகிச்சை என்பது பிஸ்மில்லா என்று 3 தடவை பிஸ்மில்லா 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 என்று எந்த இடத்துல வலி இருக்கோ அங்கு கையை வைத்து கொண்டு, பிறகு அந்த இடத்துல இந்த துவா அவுது பிஇஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு என்ற துவாவை 7 தடவை நாம ஓதி கொண்டோம் என்றால் அல்லாஹு தஆலா எல்லா விதமான அந்த வலியை அல்லாஹு தஆலா அகற்றுகின்றான். இதனுடைய பொருள் என்ன? இந்த துவாவின் பொருள், அல்லாஹ்வின் கண்ணியத்தையும் அவனது சக்தியையும் கொண்டு நான் அடைந்துள்ள வேதனை மற்றும் பயப்படுகின்ற தீமையை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். எனக்கு ஏற்பட்ட இந்த வலியும் ஏற்பட்ட இந்த அச்சம், இதனால் ஏதாவது பிரச்சனை வந்துருமா என்ற அந்த அச்சமும், எனக்கு ஏற்பட்டக்கூடிய வலியும், இதனால் நான் அல்லாஹு தஆலாவுடைய கண்ணியத்தையும் அவனுடைய கண்ணியத்தை கொண்டு நான் என்ன செய்கின்றேன், அவனுடைய சக்தியை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை உஸ்மான் பின் அபில் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுத்தந்தார்கள். இப்போ இது என்ன, இந்த ஹதீஸில் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த ஒரு ஆதாபு. இப்படிப்பட்ட துஆவை நாம் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக மற்ற சிகிச்சைகள் இருக்கின்றது, ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சிகிச்சை என்பது எல்லா விதமான நோய்க்கு நமக்கு நிவாரணம் அதுல இருக்கின்றது. ஆனால் இதை நாம் நம்பிக்கை கொண்டு சொன்னால் மட்டும்தான் இதற்குடைய பிரதிபலன் இருக்கும். வெறும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸு செக் பண்ணி பார்க்கலாம், சரி ஓகே ஓதி பார்க்கலாம் என்ற விஷயம் இருக்கக்கூடாது. மாறாக இந்த அல்லாஹுடைய கண்ணியத்தையும் அல்லாஹு தஆலாவுடைய சக்தியுடைய இந்த பெயரை கொண்டும் அவருடைய தன்மைகளை கொண்டு அல்லாஹு தஆலாவிடம் இதற்குரிய குணமாக்குவதற்காக நாம் உடல் ஆரோக்கியத்திற்காக நம்ம துவா கேட்கும் பொழுது உறுதியாக இருக்க வேண்டும். இந்த வலியை கொடுத்தவன் அவன்தான் இந்த வலியை அகற்றக்கூடியவனாக இருக்கின்றான், குணமளிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்ற அந்த நம்பிக்கை அவன் நாடினால் தான் இது நடக்கும் என்ற விஷயங்கள் நமக்கு இருக்க வேண்டும். அடுத்த ஹதீஸ், முதல் ஹதீஸ் நான் ஓதியது, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உடம்பு சரியில்லாம போனது. அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்தார்கள். அப்போ 3 தடவை அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு என்ன செய்தார்கள், அல்லாஹும்ம ஷ்ஃபி சஅத அல்லாஹும்ம ஷ்ஃபி சஅதன் அல்லாஹும்ம ஷ்ஃபி சஅத், யா அல்லாஹ் சஅதுக்கு நீ உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக,
என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை கூறினார்கள். இப்போ நாம நம்முடைய ஒரு நோயாளியை, நம்முடைய உறவினர்கள், நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்களை நாம துஆ செய்யும் பொழுது அவர்களுடைய பெயரை கொண்டு என்ன செய்யலாம், நாம் துஆ செய்வது என்பது வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கின்றது. யா அல்லாஹ், இன்னாரை அப்துல்லாவை நீ குணப்படுத்துவாயாக, அல்லாஹ் மஷ்ஃபி அப்துல்லா, அல்லாஹ் மஷ்ஃபி அஹ்மத் என்ற விஷயத்தை 3 தடவை நாம சொல்வதனால் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக அல்லாஹு தஆலாவிடம் துஆவை கேட்கும் பொழுது இந்த வலியுறுத்தி கேட்கக்கூடிய விஷயங்கள் 3 தடவை கேட்பார்கள். சஜ்தாவில் சஜ்தாவுக்கு 2 சஜ்தாவுக்கு இடையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரப்பி ஃபிர்லி என்ற துஆவை ஓதக்கூடியவர்களாக இருந்த அல்லாஹ் உன்னுடைய மன்னிப்பை நான் நாடுகின்றேன் என்று. ஆக இதுவும் என்ன ஒரு ஆதாப். நாம சென்று ஒரு நோயாளியை நாம் சந்திக்கின்றோம், அது ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கட்டும், அப்படிப்பட்ட இடத்துல நாம் என்ன செய்ய வேண்டும், அவருடைய பெயரை குறிப்பிட்டு நாம துஆ செய்ய வேண்டும். அதனால என்ன ஆகும் என்றால் அவருடைய உள்ளத்துல ஒரு விதமான நம்பிக்கை அவருக்கு வரும். வந்து இருக்கக்கூடியவர்கள் எனக்கு என்னுடைய பெயரை சொல்லி அவர்கள் துஆ கேட்கின்றார்கள். என்ன அவருக்கு எதுவுமே பாவனை காட்டுவதோ அல்லது அவருடைய மகஸ்துதிக்காக கிடையாது. இது மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு உடம்பு சரியில்லாம போகும்பொழுது அவருடைய பெயரை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்று அந்த சஹாபியே இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். இதுவும் நாம நினைவு கொள்ள வேண்டும். அதே போல கடைசியான துவா பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு நோயாளியை சந்திக்க செல்கின்றீர்கள், அந்த நோயாளிக்கு மர்ம தருவாயில் வரலன, கடைசி நேரம் அவருக்கு இல்லை என்ற நிலை இருந்தால், கடைசியான நிலையில நம்ம எதுவுமே எந்த ஒரு பிரயோஜனம் தராது. அந்த நிலை இல்லை என்றால் சென்று சந்திக்கக்கூடிய அந்த நோயாளிக்கு நாம 7 தடவை இந்த துஆவை நாம் ஓதுவது. அஸ்அலுல்லாஹ் அலீம் ரப்பல் அர்ஷில் அலீம் அன் யஷ்ஃபியக, அஸ்அலுல்லாஹ் அலீம் ரப்பல் அர்ஷில் அலீம் அன் யஷ்ஃபியக. அல்லாஹ்வுடைய இங்கு மிக பெரியவனான மாபெரும் அர்ஷின் அதிபதியான அல்லாஹ்விடம் உம்மை குணப்படுத்தும்படி கேட்கிறேன் என்ற இந்த துஆவை 7 தடவை நாம ஓத வேண்டும். நாம அவங்களுடைய உடல்ல அல்லது உங்களுடைய கையில அல்லது உங்களுடைய தலையில நாம கையை வைத்து நம்ம என்ன செய்யலாம், 7 தடவை இந்த துஆவை ஓதி அவருக்கு என்ன செய்யலாம், லேசாக என்ற அந்த உமிழ் நீர் வெளிவரும் அளவுக்கு நம்ம இப்படி என்று சொல்வது என்பது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. ஓதுவது மிக அந்த வேகமாக ஓதக்கூடிய விஷயம் நாம தடுத்து கொள்ள வேண்டும். இப்போ இங்கு இதுவும் என்ன, திர்மிஸி மற்றும் அபூதாவுதில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை யார் 7 தடவை ஓதுகின்றார்களோ அல்லாஹு தஆலா அவர்களுக்கு முழுமையான அந்த நோயிலிருந்து குணத்தை ஏற்படுத்துகின்றான். இல்லா ஆஃபாஹுல்லாஹு மின் தாலிகல் மரத், ஓதக்கூடியவருக்கு அல்லாஹு தஆலா அந்த நோயிலிருந்து ஆக்காமல் இருக்க மாட்டான் என்று ஹதீஸுடைய வார்த்தைகள் வருகின்றது. இந்த துஆவும் என்ன, நாம மனப்படம் செய்து கொள்ள வேண்டும். சென்று வெறும் என்ன நாம நம்முடைய நோயாளியை சென்று சந்திக்கக்கூடிய நன்மைகள் சிறப்புகள் பெற வேண்டும் என்று நம்முடைய விருப்பத்துடன் போறோம். இது மாதிரி வானவர்கள் நமக்காக மக்ஃபிரத்துக்காக துஆ செய்வாங்க, அல்லாஹு தஆலா நமக்கு நிறைய நன்மை கொடுப்பான் என்ற ஒரு எண்ணத்தை நாம் நம்முடைய சகோதரனுக்கு போய் பார்க்கும் பொழுது அந்த சகோதரனுக்கு சொல்லக்கூடிய சில துஆக்கள் அல்லது சில உரிமைகள் நாம சொல்லாம வெறுமனே போய் சந்திச்சுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை கவலைப்படாதீங்க என்று நம்ம செஞ்சுட்டு வருவதை விட இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த துஆவை அவருக்காக துஆ செய்து வருவதுதான் என்ன, ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு செய்யக்கூடிய ஒரு கடமைகளில் ஒன்றாக இருக்கின்றது. அப்பொழுதுதான் நமக்கு என்ன அதனுடைய பலனும் அதனுடைய நன்மையை நமக்கு பெறக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆக இந்த ஹதீஸ்ல நமக்கு 3 விஷயங்கள் பார்த்தோம். ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயாளியுடைய பெயரை குறிப்பிட்டு அவருக்காக நிவாரணத்திற்காக துஆ செய்வார்கள். இரண்டாவது, எங்கேயாவது வலி நமக்கு ஏற்படும் பொழுது அந்த இடத்துல நாம 3 முறை பிஸ்மில்லா 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 என்று சொல்லி பிறகு அவுது பிஇஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு என்ற அந்த வலியும் அதனால் வரக்கூடிய அச்சத்திலிருந்தும் அல்லாஹ்வுடைய பாதுகாவல் நான் தேடுகின்றேன் என்று
நம்ம துஆ செய்வது. மூன்றாவது 7 தடவை இந்த துஆ அஸ்அலுல்லாஹல் அஸீம் ரப்பல் அர்ஷில் அஸீம் ஐ யஷ்ஃபியக, அல்லாஹு தஆலா உன்னை குணப்படுத்துவானாக என்ற இந்த துஆவை நாம சொல்ல வேண்டும். அல்லாஹு தஆலா நம்முடைய நோயாளிகளை அல்லாஹு தஆலா முழுமையான நிவாரணத்தை கொடுத்து குணப்படுத்துவானாக. யாரெல்லாம் நோயாய்ப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு சீக்கிரமான விரைவான குணத்தை ஏற்படுத்துவானாக. நமக்கு ஆஃபியத்தான வாழ்க்கையினும் அனைவர்களுக்கும் ஏற்படுத்துவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி.